ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது செப்டம்பர் 15 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா தொடங்கி வச்சார். அதன்படியே நிறைய பெண்கள் 1000 ரூபாயை அவங்களுடைய உதவித்தொகையாக இல்லாமல் உரிமை தொகையாக வாங்கணும் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு உதவிகரமாகவே இருக்குது. அதன்படி அப்ளை பண்ண எல்லாருக்குமே 1000 ரூபாய் உரிமை தொகையானது வரலை. அதாவது கொஞ்சம் பேருக்கு கள ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதன்படியே நிறைய பேர் கள ஆய்வு செய்து அதுக்கப்புறமா கொஞ்சம் அடுத்தடுத்த மாதங்களில் 1000 ரூபாயானது வரவு வைக்கப்பட்டது. இப்போ ரேஷன் கார்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக யாருக்குமே ரேஷன் கார்டு தரவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அப்ளை பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதமாக கிளியர் பண்ணி ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஸோ ரேஷன் கார்டு இருந்தால் மறுபடியும் அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. நிறைய குழப்பம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த மேல்முறையீடு கலாய்வு எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே காசு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு தரலாம். அவங்களும் ரேஷன் கார்டு கொடுத்த உடனே அவங்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்திருக்காங்க. இதன்படியே நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கா? இல்லை நீங்கள் கலாய்வு பண்ணீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.